வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஜவ்வரிசி உப்புமா சாப்பிட்லாம் வாங்க. ஒரு 1/2 கிலோ ஜவ்வரிசியை அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு 1.5 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்க பொடியாக நறுக்கியாச்சு. இந்த ஜவ்வரிசி நல்லா ஊறியாச்சு. இப்போ 1/4 கிலோ வேர்க்கடலையில் தேவையான அளவு பச்சை மிளகா போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் எலுப்பச்சட்டியில் விட்டு கொஞ்சம் ஜீரகம், கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க போட்டு நல்லா வதக்கி அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை போட்டு அதோட கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொடி பண்ண வேர்க்கடலை, பச்சை மிளகா பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த வதக்கின உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேர்க்கடலையை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அடி ஒட்ட கிண்டிக்கணும். இப்போ கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா மூடி கிண்டி விடலாம். நல்லா வெந்தாச்சு ஜவ்வரிசி. சூப்பரான டேஸ்ட்டில் ஜவ்வரிசி உப்புமா ரெடி. என்ன மக்களே, நீங்களும் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.